ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ பூண்டு வாங்கி நல்லா உரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பெரிய பூடாக வாங்கிக்கோங்க, உரிக்க ஈஸியாக இருக்கும். அதை பாதி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. பாதியை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆட் பண்ணி கடாயை வச்சு 50 நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு 50 கிராம் புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி கொடுத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்து நல்லா கொதி வந்தது நம்ம வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பூண்டு தொக்கு மாதிரியே